ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் ராஜா. கண்டினியூஸாக வீடியோ டுட்டோரியல்ஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் என்னுடைய வீடியோ டுட்டோரியல்ஸ் பார்க்காதவங்க ப்ரீவியஸ் டுட்டோரியல்ஸ்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வந்தீங்கன்னா இது பெட்டராக புரியும். ஸோ ப்ரீவியஸ் லெசனில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் எக்ஸசைஸ் வந்து நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அதாவது ஸ்டாஃப் நோட்டேஷன் மூலமாக எப்படி நம்ம பண்ணுறது, ஸ்டாஃப் நோட்டேஷன் ப்ளஸ் வந்து அது டேப்பில் எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதன் தொடர்ச்சியாக இது வந்து நம்ம செகண்ட் ஸ்ட்ரிங்கில் வந்து உள்ள நோட்ஸ் எல்லாம் பார்ப்போம். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. என்னோட வீடியோ அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் ஃபஸ்ட் ஸ்ட்ரிங்கில் வந்து நம்ம ஸ்டாஃப் நோட்டேஷன் பார்த்தோம் இல்லைங்களா. ஸ்டாஃப் நோட்டேஷன் மட்டும் இல்லை, ப்ளஸ் வந்து உங்களுக்கு 4 பீட்ஸ் எப்படி பண்ணணும், 2 பீட்ஸ் எப்படி பண்ணணும், 1 பீட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் வந்து அதாவது செகண்ட் ஸ்ட்ரிங் வந்து எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். செகண்ட் ஸ்ட்ரிங்கிறது இங்கே வந்து உங்களுக்கு இந்த பி, ஓகேங்களா, ஓப்பன் ஸ்ட்ரிங் வந்து பி. ஸோ டியூன் பண்ணிங்க, பெட்டராக டியூன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து இந்த இமேஜ் பாருங்கள். இந்த இமேஜில் வந்து நான் இப்போ ஸ்டாஃப் நோட்டேஷன் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸ்டாஃப் நோட்டேஷன் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் வந்து கிட்டார் அந்த டயக்ராம். ஸோ இதில் வந்து எந்தெந்த பொசிஷனில் உள்ள பிசிடின்னு பார்த்துங்க. கம்ப்ளீட்டாகவே நமக்கு செகண்ட் ஸ்ட்ரிங்கில் உள்ளது. ஸோ அது வந்து ஸ்டாஃப் நோட்டேஷனில் எந்த இதில் பொசிஷனில் இருக்குன்னு பார்த்துங்க. ஸோ பிங்கிறது மிடில் லைனும், சிங்கிறது சிங்கிறது தேர்ட் ஸ்பேஸையும், டி வந்து 4th லைனில் இருக்கிற இந்த பர்டிகுலர் 3 நோட்ஸ் வந்து உங்களுக்கு செகண்ட் ஸ்ட்ரிங்கில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா. ஸோ மொத்தமாக ஒரு 7 நோட்ஸ் இருக்குது. ஸோ இதில் உள்ள நோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பாரில் உள்ளது வந்து பி 4 பீட்ஸ், அதுக்கப்புறம் செகண்ட் பாரில் சி 4 பீட்ஸ், டி 4 பீட்ஸ், அதுக்கப்புறம் பி டி பிசி. இந்த நோட்ஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பி. ஸோ ஓப்பன் 1 2 3 4 and then C 1 2 3 4, then D 1 2 3 4, again B 1 2 3 4, D 1 2 3 4, again B 1 2 3 4. இப்போ வந்து C 2 3 4. ஸோ இப்போ கண்டினியூஸாக இதை வந்து நம்ம கவுண்ட் பண்ணிங்கன்னா 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. ஸோ இது வந்து முதல் எக்ஸசைஸ், ஓகேங்களா. இது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்னோடய ஃபிங்கர்ஸ்லாம் நோட் பண்ணிங்க. ஸோ நான் எங்கே வந்து ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் லெசனில் சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஸ்டம்மிங் வந்து எவ்வளோ ரொம்ப ஹார்டாக இல்லாமல் எவ்வளோ சாஃப்டாக ஸ்டம் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. இப்போது செகண்ட் எக்ஸசைஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ செகண்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு மினிமில் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஒரு சர்க்கிளோட ஒரு லைன் வந்து அட்டாச் ஆகிருக்கு. ஸோ அதனால் எல்லாமே 2 பீட்ஸ். ஸோ ஃபஸ்ட் பாரில் வந்து பி 2 பீட்ஸ், அப்புறம் சி 2 பீட்ஸ், செகண்ட் பாரில் பி 2 பீட்ஸ், டி 2 பீட்ஸ், தேர்ட் பாரில் சி 2 பீட்ஸ், டி 2 பீட்ஸ், ஃபோர்த் பாரில் சி 2 பீட்ஸ், பி 2 பீட்ஸ், ஓகேங்களா. இதுதான் நம்ம பண்ண போகிறோம். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. ஓகே ஓகே, ஒன் மோர் டைப் பண்ணுறேன். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. ஓகே, இப்போ இன்னொரு எக்ஸசைஸ் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார் வந்து எல்லாமே உங்களுக்கு கிராச்செட்டில் இருக்குது. கிராச்செட்னா உங்களுக்கு 1 1 பீட், ஓகேங்களா. ஸோ பிபிசிசி வந்து 1 1 1 பீட். அப்புறம் வந்து செகண்ட் பாரில் வந்து டிசிபி இருக்குது. பட் லாஸ்ட் தேர்ட் நோட் மட்டும் உங்களுக்கு 2 பீட்ஸ் இருக்குது, மற்றதெல்லாம் 1 1 பீட், ஓகேங்களா. அதுக்கப்புறம் தேர்ட் பாரில் வந்து பிசிடி. ஸோ டி வந்து 2 பீட், மற்ற ரெண்டும் வந்து 1 1 பீட். அதுக்கப்புறம் ஃபோர்த் பாரில் வந்து டிசிபிசி. இது வந்து உங்களுக்கு எல்லாமே 1 1 பீட்டு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து டி வந்து 4 பீட்ஸ் முடியும், ஓகேங்களா. ஸோ இதை நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, இது கவுண்டிங்கோட பண்ணால் 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. ஸோ இதுதான் வந்து தேர்ட் எக்ஸசைஸ். இப்போ இது வரைக்கும் பார்த்த இமேஜஸில், அதாவது நான் கொடுத்த நோட்ஸில் வந்து உங்களுக்கு ஸ்டாஃப் நோட்டேஷன் இருந்தது, டேப் இருந்தது. ஸோ சப்போஸ் யாருக்கோ தெரியலன்னா டேப் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா, டேப் இருக்கிறதுனால டேப் மட்டுமே பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால் ஸ்டாஃப் நோட்டேஷன் வந்து மறந்துடும்.
அதனால் நான் இப்போ ஒரே ஒரு எக்ஸசைஸ் வந்து பண்ணி காட்ட போகிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேப் இருக்காது, ஒன்லி ஸ்டாஃப் நோட்டேஷன் மட்டும் தான் இருக்கும். ஸோ நீங்களாவே கண்டுபிடிச்சி அதை பண்ணணும், சரியா? ஸோ அதுவும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற நோட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து டேப் இல்லை, ஒன்லி நோட்டேஷன் மட்டும் தான் இருக்குது, ஸ்டாஃப் நோட்டேஷன் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் ப்ளே பண்ணணும். ஸோ இதில் உள்ள நோட்ஸ் முதல்ல நம்ம ரீட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாரில் வந்து உங்களுக்கு B2 பீட் D2 பீட் இருக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் பாரில் வந்து C4 பீட். தேர்ட் பாரில் வந்து DCBD எல்லாமே 1 பீட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்தில் C2 பீட் இருக்குது. அதுக்கு நெக்ஸ்ட் பாரில் வந்து BCDC எல்லாமே 1 பீட்டு. அதுக்கு அடுத்த பாரில் B2 பீட் D2 பீட். லாஸ்ட் பாரில் வந்து உங்களுக்கு C4 பீட், சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம இப்போதைக்கு நம்ம செகண்ட் ஸ்ட்ரிங் மட்டும் பண்ணுறதுனால ஈஸியாக இருக்கும். பட் கம்பைண்டாக பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் நீங்கள் வந்து இந்த டேப் பார்க்கக்கூடாது. டேப் வந்து எப்போ தேவைப்படும் போது தான் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ நான் முதல்ல அந்த பீட் இல்லாமல் முதல்ல வாட்ச் காட்டுறேன், அதுக்கப்புறம் பீட் போட்டு வாட்ச். ஓகேங்களா? இதான் அந்த லைன். ஸோ இப்போ இதை வந்து நான் பீட்டோட சொல்லிட்டு வாசிக்கிறேன். ஸோ இப்போ ஈஸியாக உங்களுக்கு புரியும். ரெடி? 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. ஸோ இதை வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அந்த போல் வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்கிறேன். இந்த கை ஃபிங்கர்ஸ் வந்து நல்லா நீங்கள் கேப் விட்டாலும் உங்களுக்கு வந்து சாஃப்ட் ஆகிடும். ரொம்ப ஹார்டாச்சுன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ரொம்ப பெயின் வந்துச்சுன்னா கொஞ்சம் கேப் எடுத்துங்க. ஸோ நம்ம இசைக்குரு ஆப்பில் வந்து இதுக்கான கோர்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. நீங்கள் கொஞ்சம் லேட்டாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் அதில் உள்ள வீடியோஸ்லாம் பார்த்து கற்றுக்கலாம். ப்ளஸ் வந்து இதில் PDF இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டு எக்ஸசைஸ்லாம் நிறையா இருக்கும். இப்போ இதில் நான் வந்து ஒரு 3 எக்ஸசைஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இன்னும் நிறைய எக்ஸசைஸ் வந்து இதில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் கற்றுக்க முடியும், சரிங்களா? நம்ம சேனலை இன்னும் ஃபர்தராக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட நேம் வந்து ஹைலைட் ஆகிற மாதிரி, கமெண்ட்டில் வந்து ஹைலைட் ஆகிற மாதிரி ஆப்ஷன் வரும், சரிங்களா? ஸோ அது வந்து நீங்கள் மினிமம் எவ்வளோ பேமெண்ட் உங்களால் பண்ண முடியுமோ அந்த பேமெண்ட் கொடுத்து நீங்கள் வந்து ஒரு தேங்க்ஸ் பண்ணலாம், சரியா? இது ஒரு ஆப்ஷன் தான் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, பாய் பாய்.